எர்னஸ்ட் டாலர் அவர்களின் சித்திரவதை. உனக்கு இன்னும் ஏதாவது விருப்பம் இருக்கா? சாக கிடக்கும் வாலிபனை பார்த்து ஸ்டாட்கார்ட் ரகசிய போலீஸ் உத்தியோகஸ்தர் இவ்வாறு கேட்டார். வாலிபனுடைய வெறிச்சோடிய கண்கள் ஜன்னலின் கம்பிகள் வழியாக தெரியும் வானத்தின் துண்டத்தை சதுரம் சதுரமாக அறுத்து காட்டுவதில் விழுந்தன. பார்க்கவில்லை. வெளியே சிறையின் முற்றத்தில் குதிரை மசாலி மரம் நிறைய பூத்து காய்த்து நிற்கிறது. அந்த காய்கள் தின்பதற்கு ரொம்ப ருசியாக இருக்கும் என்று நினைத்தான். நன்றாக பழுத்தால் வாயில் வந்து விழுகிறது. ஏன் வயிறு கொண்ட மட்டும் தின்று தீர்க்கலாமே, ஏன் அகப்பட்டு கொள்ளும்படியாக நடந்து கொண்டேன்? நான் சொல்வது என்ன புரிகிறதா என்றார் மறுபடியும் அந்த அதிகாரி. உனக்கு என்னவாவது வேண்டுமா? ஆமாம், எனக்கு ஒன்று வேண்டும் என நினைத்தான் வாலிபன். அல்லது நான் வேண்டாததும் உண்டு. மறுபடியும் ஜெயிலுக்கு வர விரும்பவில்லை. அடித்து மிதித்து உதைத்து காரி நீங்கள் உமிழ்வதை நான் விரும்பவில்லை. நான் ஜன்னல் வழியாக வெளியே குதித்திருந்தால் விளையாட்டுக்கு குதித்தேன் என்று நீங்கள் நினைத்துக் கொள்வீர்களாக்கும். நீ சாகும் முன் உன் தாயாரை பார்க்க வேண்டுமா என்றார் அந்த அதிகாரி. அந்த வார்த்தைகள் ஏன், அதையே அவன் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நான் சாக வேண்டும் என்பதை அவன் சொல்லியே தெரிய வேண்டும். என் மூஞ்சிக்கெதிரே அந்த வார்த்தையை சொல்லுவதென்றால் என்ன அற்பமான தந்திரம், அற்பமான தந்திரம். நான் சாக மாட்டேன், வீட்டுக்குத்தான் போகப் போகிறேன். ஆமாம், எங்க அம்மாவை பார்க்க வேணும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது. அதை நினைக்க வேண்டும் என்றால் நல்ல பயல் போலிருக்கிறது. யதார்த்தமாகவே சொல்லுகிறானா? அவன் அந்த வெறிச்சோடி போன கண்களை திருப்பி உத்தியோகஸ்தனை பார்த்து தலையை அசைத்தான். நான் அவளை அப்போதே ஆள் அனுப்பி கூப்பிட்டு விட்டேன். எந்த நிமிஷமும் வந்து விடுவாள். இன்னும் ஒரு கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும். உன்னிடம் அந்த துண்டு பிரசுரங்களை யார் கொடுத்தார்கள்? உத்தியோகஸ்தன் பதிலுக்காக காத்திருந்தான். அப்படியா என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான். வாலிபன் வாய் குமட்டியது. சீ, அப்பொழுதும் சத்தம் போடாமல் இருக்க வாயில் அழுக்கு துணியை வைத்து திணித்தார்கள். இப்பொழுது ஊளையிட சொல்லுகிறார்கள். தோழர்களை காட்டிக் கொடுக்க சொல்கிறார்கள். சீச்சி, என்ன மனிதர்கள் இவர்கள்! நான் ஒன்னும் சொல்ல போவதில்லை. உங்க அம்மாவை நினைத்துப்பார். வாலிபன் மூட்டு வலையை நோக்கினான். அவன் இன்னும் 4 மணி நேரம் உயிரோடு இருப்பான். 4 மணி நேரத்தில் எத்தனையோ கேள்வி போடலாம். 3 நிமிஷத்திற்கு ஒரு கேள்வி என்று வைத்துக் கொண்டாலும் 80 கேள்வி கேட்க முடியும். உத்தியோகஸ்தன் தகுதி வாய்ந்த உத்தியோகஸ்தன். அவனுக்கு வேலை கரத்தலை பாடம். இதற்கு முன் எத்தனையோ பேர் விசாரித்திருக்கிறான். சாக கிடக்கிறவர்களை கூட எப்படி என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்புறம் வேலை எளிது. சிலரிடம் இறைந்து பேச வேண்டும், சிலரிடம் குசு குசு என்று காதோடு காதாக கேட்க வேண்டும், சிலரை பயமுறுத்த வேண்டும், சிலரை தாஜா பண்ண வேண்டும். எல்லாம் உன் நன்மைக்குத்தான் என்றான் உத்தியோகஸ்தன். வாலிபன் வேறு கேள்விகளை கேட்கவே இல்லை. மௌனமாக கிடந்தே செத்து போனான். மறுநாள் பத்திரிகைகளின் ஸ்டாட்கார்ட்டை சேர்ந்த தொழிலாளியான டி என்பவனை ரகசிய போலீசார் ஆத்திரமூட்டும் பிரசுரங்களை வழங்கியதற்காக கைது செய்ய முயற்சியில் 3வது மாடியிலிருந்து வெளியே விழுந்து விட்டான். வெளிமுற்றத்தில் இடுப்பு எலும்பு நொறுங்கி போய் அவன் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவன் சில தினங்களுக்கு அப்புறம் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் சிறை வார்டில் காலமானான் என்று குறிப்பு காணப்பட்டது.